ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி பேசுகிறேன். நம்ம வீலாக்ஸ் பற்றி ஒரு படம் வச்சு, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால வீலாக்ஸ் போட முடியல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஒரு 2-3 வீக்ஸாக. அண்ட் கீப் ஆன் ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் வந்துட்டாங்க அப்படி நம்மளால வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போது நான் போயிட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிள் இல்லை. அது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் பாசிபிள்ங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளால ஜாப் எதுவும் கன்சிஸ்டண்ட்டாக போக முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த வீலாக்ஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டக்ட் வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ஷார்ட் சர்ச் வீடியோஸ் நியூஸ் இந்த மாதிரி தான் நான் போட்டது. எனக்கு கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. இன்டர்வியூஸ் போட்டிருந்தேன் அண்ட் உமன்ஸ்க்கான அட்வைசஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தேன். அது எல்லாமே எனக்கு ரீச் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 800 வாட்சஸ் வந்துருச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா 4000 வாட்சஸ் ஆயிருக்கும் அண்ட் சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, இங்கே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் ஆக்சுவலி என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு பர்சனோட பிரதர் வந்து எனக்கு கொஞ்சம் நேரமானு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அவங்க மீடியாவில் நமக்கு சொல்கிற கவுண்ட் வந்து வெரி லெஸ் கவுண்ட் அப்படின்னாரு. ஸோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு ஆக்சுவலி ஒரு NGO பர்சன். நான் சும்மா ரெண்டமாக சொன்னேன் 5000 இருக்குங்க அப்படின்ட்டு. பட் அவருக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஐ திங்க் மோர் தென் தட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலிஸில் அந்த அளவுக்கு கவுண்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் மேம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மறைமுகமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. நிறையா நகைகள், ஒரு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து ஒருத்தங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் ஓனர்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அப்படியே இருக்காங்க. பட் அவங்களோட வீடே வந்துட்டு எங்கே இருந்துச்சு, நாங்கள் எங்கே இருந்தோம்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தைங்க 2 பேர். அவங்க எங்கே இருந்தோம், நாங்கள் எங்கள் வீடு எங்கே அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை. இவ்வளோ நாள் நாங்கள் எங்கே இருந்தோம் இந்த பூமியில் எங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய 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 விஷயங்கள் வந்து இயற்கை வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். நாட் ஒன்லி வால்பாறை அது ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ மழை பெய்யும். நாங்கள் கேரளாவில் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம். மழை பெஞ்சாலே வந்து டேப் ஓப்பன் பண்ணி விட்டா எப்படி தண்ணி வருமோ அப்படிதான் அப்போ மழை பெய்யும். நம்மளோட தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா மழை இல்லை, வறட்சியாக இருந்துச்சு. ஸோ மழை இல்லாமல் இருக்கிற தண்ணி வச்சு தான் எல்லாருமே கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயும் அங்கே நல்லா மழை பெய்யும். ஆனால் நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது, டேப் திறந்த மாதிரி இந்த மழை உடஞ்சி மழை பெய்தாலும் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா வெயில் இருக்கும், நல்லா மண்ணு காஞ்சிருக்கும். தண்ணியே எங்கேயுமே நாங்கள் வடிஞ்சு பார்த்ததில்லை. கொச்சின் எர்ணாகுளம் ஏரியாவில் ஐடி பார்க் ஏரியாவில் சொன்னேன் நான். ஸோ அங்கேயுமே வந்துட்டு நாங்கள் இருக்க ஏரியாவே வந்துட்டு கீழே இருக்கும். நாங்கள் அப்படியே மேலே மலையில ஏறி போய் தான் மெயின் ரோடு டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் ரோடு மேலே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வீட்டுக்கு போகும்போது இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு மலை இருக்கிற ஒரு மலை மாதிரி இருக்கிற ஏரியால தான் வந்துட்டு கொச்சின் அந்த இன்போ பார்க் அந்த ஏரியா எல்லாமே இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ சவுண்டாக இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். அப்போ நாங்கள் போன காலகட்டத்துலலாம் 10 இயர்ஸ் பேக் அது ஒரு பிரமிப்பான ஒரு இயற்கை ரசிக்கக்கூடிய இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ அங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கார்பரேட் ஆஃபீஸஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் அங்கே இருக்குது, க்ரோ ஆகிட்டு போது ஒரு 10 இயர்ஸில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக தான் செய்யுது. ஸோ நமக்கு பாப்புலேஷன் அழியுது அப்படின்னு நம்ம பயப்பட்டோம். பட் இப்போ நான் இப்போ என்ன பயப்படுறேன் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக பாப்புலேஷன் பற்றி திங்க் பண்ணும்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் தோணுது. அதனால இயற்கை இந்த மாதிரி சீற்றங்கள் எடுக்கிறதா அப்படிங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. கடவுள் ஏன் நம்மளை அப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியல. எவ்வளோ ஃபேமிலி எவ்வளோ கனவுகளோட இருந்திருப்பாங்க, எவ்வளோ குழந்தைகள். இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன், அது ரொம்பவே மனசு வந்து ரொம்ப பாதிச்சது. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் குழந்தைங்களோட டீச்சர்னே சொல்ல முடியாது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க ஒரு 10-15 பிள்ளைங்களோட சைக்கிள் இருக்காங்க கிரவுண்ட்ல. அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பழைய லைஃப் ஸ்டைல வந்து காமிக்கிற ஒரு ஏரியாவா வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க, ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேஷியன்ஸ் வேணும். ஸோ நிஜமாவே வந்துட்டு தமிழ்நாடு மக்களை விட கேரளா மக்களுக்கு வந்து நிறைய பேஷியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பேஷியன்ஸ் எல்லாம் தாண்டி அவ்வளோ அழகா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் நர்சஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய நர்சிங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் நர்சிங்ஸ் கோர்சஸ் அதிகமாக படிச்சவங்க இருக்காங்க. ஸோ ஒரு வெல் எஜுகேட்டட் கண்ட்ரி. கடவுள் இப்படி சோதிக்கிறது அப்படின்னு தெரியல. பர்சன்டேஜ் எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம கேரளாவை தான் சொல்லுவோம். ஸோ மீண்டு வரணும் நம்ம சீக்கிரமா இதுல இருந்து. இதுல எவ்வளோ பேர்
புதைந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கவுண்ட் வந்து தெரிஞ்சா சொல்ல முடியும். மீடியாவும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, தெரியாத கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது ரொம்பவே வந்து மனசு நம்புற விஷயமா இருக்கு. எனக்கு காலையில வரைக்கும் நான் யார்கிட்டயும் டைரக்டா பேசல. இந்தியா நியூஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 31st அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ரணகலமா இருந்துச்சு. நான் மதன் கௌரியோட வீடியோ தான் பார்த்தேன். ஸோ அதில் அவர் சொல்ற விஷயங்களுமே வந்துட்டு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம உருண்டு போனோம் எப்படி போயிருப்போம் அந்த உண்டு வந்து அந்த அவ்வளோ தூரத்துக்கு உருண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா நம்ம ஊருக்கு ஊட்டி மலை உடஞ்சா கொடைக்கானல் உடஞ்சா கொத்தகிரி உடஞ்சா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் நெக்ஸ்ட் இருக்கு. சேம் இதே மாதிரி நம்ம நியூஸ் நேற்று ஒன்று பார்த்தோம். நீலகிரியில வந்து ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நேச்சருக்குள்ள நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்றதுனால இல்லை கால நிலைகள் ஸோ இதெல்லாம் தட்பவெப்பநிலை இதெல்லாம் மாறுறதுனால இயற்கையும் ஒரு உருமாற்றம் எடுக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல் ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்கு. லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நம்ம போனாலும் ஸோ இந்த இழப்புகளுக்கெல்லாம் ஈடு அண்ட் ஒரு வழி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஹியூமனுக்குள்ள இருக்கிற வழி, அந்த வழி வந்து எவ்வளோ பெரிய வழி. இன்னொரு நியூஸ் நான் படிச்ச நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு அந்த மண் சரிவலை ஏற்படுறதுக்கு ஒரு 2 days முன்னாடி வந்து கர்நாடகால இருந்து வந்த ஒரு டிரைவர் டீ குடிக்கிறதுக்காக லாரி நிப்பாட்டிருக்காரு. பட் லோடு ஏற்றிட்டு போன லாரி லோரியோட சேர்ந்து டீ கடை சேர்ந்து எதுவும் இல்லை, அந்த டிரைவர் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அப்போதான் மண் சரிவு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 days கழிச்சு தான் இந்த மிட் நைட்ல வந்து எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நியூஸஸ் பார்க்கும்போது எல்லா நியூஸ் சேனலையும் நியூஸஸ் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் காட் சேவ் எவ்ரிஒன். எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் கிடைக்க எல்லாத்தோட சர்டிஃபிகேட் காணாமல் போயிருக்கும், எல்லாரும் ஜாப் போயிட்டு வந்திருப்பாங்க, அது ஸ்டாப் ஆயிருக்கும். கவர்மெண்ட் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்குள்ள டைம் ஆகும். அப்படியே லிட்டரலி லைஃப் சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கடவுள் நல்லபடியாக கொண்டு போகணும். கடவுளால் ஏற்பட்ட பெயர் இயற்கை சீற்றில் கடவுள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரணும். இது என்னோட சுனாமியோ வெள்ளப்பெருக்க மாதிரி ஒரு பெரிய ஒரு சிங்கம் தான் இது. நம்புவோம் எல்லாமே மாறும் கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து இதனோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம வங்காளதேசத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும். கண்டிப்பா பாருங்க, கேளுங்க. நன்றி, வணக்கம்.